வரஹமத்துல்லாஹி வபரகத்துஹு. கடந்த சில மாதங்களாகவே நான் யூடியூப்ல இஸ்லாமிக் வீடியோக்களை அப்லோட் செய்ய முடியவில்லை. காரணம், எனது தாய்க்கு உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவ சிகிச்சை நடைபெற்று வருகின்றது. இந்த காலத்தில் நான் அவங்களுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி உங்களுடைய துவா தான். அல்லாஹ் அவங்களுக்கு முழு நலமும் நீண்ட ஆயுளையும் விரைவில் சிறந்த ஆரோக்கியமும் மன அமைதியையும் நல்வாழ்க்கையும் அருள்வானாக. ஆமீன். அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களில் எவரேனும் நோய் நிவாரணத்தை விரும்பினால் குர்ஆனில் ஏதாவது ஒரு ஆயத்தை ஒரு தாளில் எழுதி அதை மழைநீரில் கழுவி குடிக்கவும், மேலும் தனது மனைவியின் விருப்பத்துடன் மகரிலிருந்து சில ரூபாயில் குடிக்கவும். இவைகளில் பல காரணங்களால் நிவாரணம் இருக்கின்றது. குர்ஆனில் ஓரிடத்தில் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். நாம் குர்ஆனில் முஃமின்களுக்கான அருளையும் நிவாரணத்தையும் இறக்கி வைத்துள்ளோம் என்றும், மற்றொரு இடத்தில் வ அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகன், நாம் வானத்திலிருந்து பரக்கத்தான நீரை இறக்கி வைக்கின்றோம் என்றும், மற்றொரு இடத்தில் ஃபஇன் தபீன லகும் அன் ஸையின் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலூஹு ஹனியம் மரியன், பெண்கள் அவர்களின் மகரிலிருந்து உங்களுக்கு மனமகிழ்வுடன் கொடுத்தால் அதை நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்கள் என்றும் அல்லாஹ் கூறியுள்ளான். தேனை பற்றி குர்ஆனில் ஃபீஹி ஷிஃபாஉன் லில் நாசி, தேனில் மக்களுக்காக நோய் நிவாரணம் இருக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. இப்னு மாஜா என்கிற ஹதீஸ் நூலில், எவர் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் காலை தேனை நக்கி சாப்பிட்டால் அவருக்கு எந்தவித பெரிய நோயும் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.